ஒரு அம்மாவா நான் இன்னைக்கு தான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம், முயற்சி பண்ண விஷயம் வீணாகலை. ஆமாங்க, அதிர்ஷ்டி அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வச்சுட்டாங்க. இது நேத்தே நடந்துட்டாங்க, இருந்தாலும் கொஞ்சம் நல்லா நடக்கட்டும், உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டலான்னு சொல்லிட்டு தான் வீடியோவே எடுத்தேன். என் ஃபேஸை பார்த்தாலே தெரியும் நான் இன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். ஒவ்வொரு டைம் வீடியோ போடும்போதும் கமெண்ட்ல ஒரு சில பேர் நீங்கள் குழந்தைய ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லும்போது கூட ரொம்ப ப்ரௌடாலாம் இல்லை, இது நம்ம குழந்தை, நம்ம தானே நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி இன்னைக்கு அவங்க நடக்கும்போது தான் நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஆதிஸ்ரீக்கு 1 வயசுக்கு மேலே ஆகுது, அவங்க என்ன நடக்கலன்ட்டு நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். நிறைய பேர் எனக்கு ஆறுதலாக 1 வயசு 1.5 வயசு ஆகும்க்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மெதுவாக நடக்கட்டும் அப்படின்னு சொன்னாலும் என்ன ஒரு அம்மாவா என் மனசை வந்துட்டு அதை ஏற்றுக்கவே இல்லை. ஏன் நம்ம பிள்ளை மட்டும் என்ன நடக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு எனக்கு இதெல்லாம் அவ்வளோ சந்தோஷம். இன்னைக்கு பரவாயில்ல, அவ்வளோ சீக்கிரத்தில் நடந்துட்டாங்க, பரவாயில்ல. ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப லேட்டும் கிடையாது, ரொம்ப சீக்கிரமும் கிடையாது, இடப்பட்ட நேரம் தான். ஏன்னா இன்னும் ஆதிஸ்ரீக்கு 1.5 வயசு கூட ஆகலை, கரெக்டாக 1 வயசு 3 மாதம் தான் ஆயிருக்கு. அப்போ அப்படின்னு பார்க்கும்போது பரவாயில்ல, நம்ம குழந்தை நடந்துட்டாங்க அப்படின்னு எனக்கு என் சந்தோஷத்துக்கு அழவே இல்லை. அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். 2 வருஷமாக எனக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு, ஆனால் எதையும் பற்றி நான் அழுது அப்படி அதை நினச்சி ஃபீல் பண்ணதே கிடையாது. ஆனால் ஆதிஸ்ரீ நினச்சாலே எனக்கு அழுகையாக வரும். அவங்க ஸ்கேன்லேருந்து இந்த மாதிரி சொன்னாங்கல்ல, அதுலேருந்து அவங்கள நினச்சா கூட எனக்கு அழுக வந்துடும். ஏதாவது சின்ன ரீல்ஸ் பார்த்தா கூட தனால இருந்து அழுதுகிட்டே இருப்பேன். இப்போவும் அப்படி தான், சர்ச்சில் போனாலும் அவங்களுக்காக தான் ப்ரேயர் பண்ணி அழுதுகிட்டே இருப்பேன். நான் எனக்காண்டி எதுவுமே கெட்டது கிடையாது. ஆனால் இன்னைக்கு கடவுள் அவரை நடக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிற நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே பரவாயில்ல, பிள்ளை நடந்துட்டா. நினைக்கும் போதே எனக்கு அவ்வளோ விஷயத்தை தாண்டி வந்திருக்கேன், நிறைய விஷயம் தாண்டி வந்திருக்கேன். பரவாயில்ல, எல்லாமே ஒர்த்து அப்படிதான் இருக்கு. என்ன மாதிரி கிளப் ஃபுட் மட்டும் இல்லை, நிறைய குழந்தைங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூ இருக்குது. அதெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டு மட்டுமே இருக்காமல் பேரண்ட்ஸ் ஆகி நம்ம தான் ஸ்ட்ராங்காக நம்ம குழந்தைங்கள பார்த்துக்கணும். நம்பிக்கையோடு இருங்க, கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாமே மாறும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நான் வியர் பண்ணியிருக்க ட்ரெஸ் டேக் ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பாருங்கள்.